என்ன தலை ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க? ஆமாம் சார், முக்கியமான விஷயந்தான். நம்ம சிஎஸ்கே டீமோட நெக்ஸ்ட் கேப்டன் யாருன்னு டிசைட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, இப்போ எதுக்கு இதெல்லாம்? இப்போன்னு இல்லை, எப்போவுமே நம்ம சிஎஸ்கே டீம் கூட நான் இருப்பேன். பட் எனக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே டீமை லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்காக தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம சிஎஸ்கே டீமில் யாரெல்லாம் கேப்டன்ஷிப்புக்கு கேப்பபிளாக இருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணி கொண்டு வாங்க. A few moments later. தலை, நீங்கள் சொன்ன மாதிரி கோச் கூட டிஸ்கஸ் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, ஒருத்தவங்களா சொல்லுங்கள் சார். தலை, ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜடேஜா தான். இவர் ஏற்கனவே ஒரு சீசன் நம்ம சிஎஸ்கேக்காக கேப்டன்சியும் பண்ணியிருக்காரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரும். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் தான். இவர் ஏஷியன் கேம்ஸில் நம்ம இந்தியன் டீமுக்கு கேப்டன்சி பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் நல்ல ஒரு டேலண்டட் பிளேயரும் கூட. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜின்கே ரஹானே தான். இவரும் நம்ம இந்தியன் டீமுக்கு கேப்டன்சி பண்ணியிருக்காரு அண்ட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் கூட. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தா மிச்சல் சாண்ட்னர். இவருக்கு நியூசிலாந்து டீமை T20Iயில் கேப்டன்சி பண்ண நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்து மொயின் அலி. இவருக்கும் இங்கிலாந்து டீமை T20Iயில் கேப்டன்சி பண்ண நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பிளேயர் இருக்கார். அவரோட ஃபுல் நேம் சொல்ல முடியாது, ஒரு சில ப்ராப்ளம் வரும்ன்றதுனால. அவரோட ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்திங்கன்னா R, கடைசி லெட்டர் பார்த்திங்கன்னா A. இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா அவரை புல் ஷாட் கிங்குனே கூட சொல்லலாம். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ணேன்? நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச கேப்டன்சிக்கு கேப்பபிளாக இருக்க எல்லா பிளேயரையும் சொல்லிட்டோம். அப்படி நாங்கள் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நம்ம தலை தோனிக்கு அப்புறமா சிஎஸ்கேவை லீட் பண்ண போகிறது யாராக இருக்கும்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க?